ஹலோ மக்களே! இன்னைக்கு ஒரு மார்னிங் விளாக் தான் பார்க்க போறோம். இதில என்னோட ஃப்ரெண்டோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்ஷனுக்கு நான் என்ன டிஷ் செஞ்சேங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அவங்க வந்து என்கிட்ட கேட்டது வந்து வடை அண்ட் கிச்சடி. ஸோ அத ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏர்லி மார்னிங் வந்து நம்மளுக்கு ஃபங்ஷன் ஸ்டார்ட் ஆகுறோம். ஹவுஸ் வார்மிங் ஃபங்ஷன்னால ஏர்லி மார்னிங்கே ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஏர்லி மார்னிங்லாம் நம்மளால வந்து இங்க மிக்ஸிலாம் வந்து போட முடியாது. இங்க சைலண்ட் ஹவர்ஸ்லாம் இருக்கு. ஸோ நைட்டே வந்து நம்ம அரைச்சு வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நைட் அரைச்சி வச்சுட்டு தான் படுத்தேன். ஸோ நைட் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து வடைக்கு அரைக்கிற மாதிரி நல்லா கடலைப்பருப்பை ஊற வச்சுட்டு இஞ்சி பூண்டு அதெல்லாம் போட்டு சோம்பு காஞ்ச மிளகாலாம் போட்டு அரைச்சி வச்சுட்டு காலையில் ஒரு 3 மணிக்கு அலாரம் வச்சுருந்தேன். ஆனால் 2:45க்குலாம் முழிப்பு வந்துருச்சு. சரி வெளியில் பார்த்தேன், இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி நம்ம ஏஞ்சோன்னே நம்ம வந்து கிச்சடிக்கு வந்து காய்கறி எல்லாம் கட் பண்ணுவோம், வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணுவோன்ட்டு கேரட்டு, பீன்ஸு, அப்புறமா வந்து நான் பொட்டேட்டோ கொஞ்சம் போடுவேன். ஸோ கேரட், பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். அதே மாதிரி வடைக்கு என்ன தேவை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வெங்காயம் மட்டும் தேவைப்படும். ஸோ கிச்சடி அண்ட் வடைக்கும் சேர்த்த மாதிரி ஆனியன்ஸும் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா வந்து மார்னிங் எழும்பி நம்ம மிக்சியில் அரைக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே சைலண்ட் ஹவர்ஸ்லாம் இருக்குது. இங்கே வந்து அதெல்லாம் வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகும், கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க அங்கே மிக்சியெல்லாம் ஓட்டினோன்னா. ஸோ வடைக்கு நான் அதனால தான் நான் நைட்டே அரைச்சி வச்சுட்டேன். ஸோ நம்ம உப்பு போடாமல் ஜஸ்ட்டு அரைச்சி மட்டும் வச்சிட்டோன்னா காலையில் அதில் என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணணுமோ மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. கிச்சடிக்கு வந்து நீங்கள் நிறைய காய்கறி போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். அது டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ காய்கறி வந்து நீங்கள் என்ன வேணால் உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் என்ன வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். காய்கறி கம்மியாக இருந்தால் அது நார்மல், அது வந்து உப்புமா மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டுமே அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ ஒரு வெர்ஷனில் சிலவங்க பண்ணுவாங்க, அவங்கவுங்க சிக்னேச்சர் டிஷ்ஷில் பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து காய்கறி நிறைய நான் போடுவேன். ஸோ நான் போட்டது வந்து கேரட், பீன்ஸு, பொட்டேட்டோ, அப்புறம் கேப்சிகம் கூட போடலாம். அப்படியே கொஞ்சம் வெளியில் பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் நம்மளுக்கு டைம் பார்த்திங்கன்னா இங்கே 3:30 தான். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ அடுத்த ஒர்க் என்ன பார்த்திங்கன்னா வடை மாவை வந்து கிச்சன்லேருந்து எடுத்து வெளியில் வச்சு அதில் லாஸ்ட்டாக போடுற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வடை போட வேண்டியது தான். ஸோ இது வந்து நான் 1 kg கடலைப்பருப்பு எடுத்தேங்க. 1 kg கடலைப்பருப்பை நைட் ஒரு 6 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நைட் அரைச்சி வச்சது தான். இதில் வந்து நான் போட்டது கறி லீவ்ஸு, வெங்காயம் சாப் பண்ணது, அதுக்கப்புறமா கொத்தமல்லி, அப்புறம் இன்னும் கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். தண்ணி இல்லாமல் அரைக்கணும். நல்லா கோஸாக அரைச்சா தான் கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு நல்லா வரும். நல்லா ஃபுல்லாகவே அரைச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது வந்து பேஸ்ட் மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு அந்த க்ரன்ச்சினஸ் வராது. ஸோ அதுக்கப்புறமா எண்ணெயும் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சோன்னா வடையை போட வேண்டியதுதான். ஸோ நான் வந்து ஒரே பாட்லேயே பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ எனக்கு இந்த பாட் கொஞ்சம் பெருசாக இருந்தனால இதில் அட் அ டைம் எனக்கு வந்து 15 to 20 வடை போடுற அளவுக்கு எனக்கு வந்துச்சு. ஸோ அவ்வளோ நேரம்லாம் ஆகாது, சீக்கிரம் முடிச்சிடலாம். ஸோ ஒரு சைடு நம்ம வந்து வடை இது மாதிரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும்போது இன்னொரு சைடு நம்ம வந்து கிச்சடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து எனக்கு ஒரு 17 வடை போடுற மாதிரி ப்ளேஸ் இருந்துச்சு. ஸோ போட்டு எடுத்துட்டேன். மசாலா வடை தாங்க. எனக்கு பர்சனலாக கம்பேர் பண்ணும்போது உளுந்தம் வடையை விட எனக்கு வந்து மசாலா வடை தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கெலாம் இது மாதிரி எந்த வடை ரொம்ப பிடிக்கும், எந்த மாதிரி செய்வீங்கங்கிறதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லாஸ்ட்டாக நீங்கள் வந்து மசாலா வடையோ இல்லை ஏதாச்சும் வடையோ எப்போ செஞ்சீங்கங்கிறதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து இன்னொரு பேனில் சைடில் வச்சுட்டு வடை அங்கே ரெடி ஆகிட்டே இருக்கும்போது நம்ம அதையும் பார்த்துக்கலாம். ஏன்னா கிச்சடியும் வந்து ரொம்ப அறக்க பறக்க வேலை இல்லை, எல்லாம் காயெல்லாம் மெதுவாக பொறுமையாக நம்ம வந்து வேக வைக்கிறனால வடையும் கிச்சடியும் வந்து நம்ம அட் அ டைமில் செஞ்சு முடிச்சிடலாம். ஈஸி தான். பேனில் வந்து ஆயில் போட்டுக்கோங்க, அப்புறம் 2 ஸ்பூன் கீ போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். அதுக்கு நடுவில் வந்து வடை அங்கே என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். வடையும் கொஞ்சம் அப்பப்போ திருப்பி விட்டுக்கலாம்.
ஸோ இதில் வந்து ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, அப்புறமா வந்து கேஷ்யூ நட்ஸு, அப்புறம் கொஞ்சம் வேர்க்கடலையும் போடுவேன். ஸோ நடுவில் கொஞ்சம் இந்த க்ரன்ச்சி ஃபேக்டருக்கு நான் வேர்க்கடலையும் போடுவேன். ஸோ இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டை போடலாம். ஸோ இப்போ வந்து ஆனியனை போட்டு நல்லா வதக்கலாம். கொஞ்சோண்டு லைட்டாக உப்பு போட்டிங்கன்னா ஆனியன்லாம் சீக்கிரம் வதங்கிடும். அது கொஞ்சம் க்ரீன் சில்லிஸாக கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வதக்க வேண்டியதுதான். அப்புறம் கருவேப்பிலை நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம கட் பண்ண வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நான் இப்போ வந்து கேரட் அண்ட் பீன்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். க்ரீன் பீஸ் அண்ட் பொட்டேட்டோ அதெல்லாம் இப்போ ஆட் பண்ணல. ஏன்னா அதெல்லாம் சீக்கிரம் வெந்துருனால கேரட்டும் பீன்ஸும் கொஞ்சம் வேகணும், டைம் எடுக்கும். அதனால் நான் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு கேரட் பீன்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு நான் வந்து வதக்கலாம் அப்படின்ட்டு போட்டுட்டேன். ஸோ இது கொஞ்சம் ஸ்லோவாக வதங்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வடை ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பேட்சில் போட்ட வடை ரெடி. ஸோ இப்போது வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் நான் போட ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி வடை எப்போவுமே நீங்கள் போடும்போது கொஞ்சம் நல்லா கெட்டியாக ரொம்ப திக்காக போடாமல், ரொம்ப தின்னாகவும் போடாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கணும். அப்போ தான் அந்த பருப்பு வடைக்கு அந்த ஓரமாக இருக்கிற இடத்துல வந்து க்ரன்ச்சியாகவும் நடுவில் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ செகண்ட் பேட்ச் வந்து வடை ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் நான் வந்து இங்கே வந்து கேப்சிகமும் பொட்டேட்டோவையும் போட்டு கொஞ்சம் க்ரீன் பீஸும் போட்டு சாட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதில் கொஞ்சம் உப்பும் கரம் மசாலாவும் போட்டிருக்கேன். ஸோ மசாலான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா மட்டும்தான், வேறு எதுவுமே நான் போடலை. கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சால்ட்டும் கரம் மசாலா தான், இதுதான் இந்த கிச்சடிக்கு தேவையானது. வேறு எதுவுமே தேவையே கிடையாது. ஏன்னா நம்ம தனியாகவும் சாப்பிட்லாம், ஏன்னா காய்கறி நிறைய இருக்குது. அண்ட் ஆல்சோ சாம்பார் இல்லை சட்னி வச்சு சாப்பிடும்போதும் சூப்பராக இருக்கும். இதுக்கு பெருசாக வேறு மசாலா அப்படின்னு எதுவுமே தேவையே கிடையாது. காரத்துக்கும் நம்ம வந்து பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ இது வந்து கொஞ்சம் லைட் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். வடையும் எப்பவுமே ஃபஸ்ட்டு போடுற வடை தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஆயில் வந்து சூடானதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு போடுறதெல்லாம் டக்கு டக்குன்னு கலர் மாதிரி வெந்துடும். இப்போ இந்த காய்கறி கூட இந்த வெஜிடபிள்ஸ் கூட நம்ம கொஞ்சம் தனியா கொரியாண்டர் லீவ்ஸ் கட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் பேட்சும் ஓவருங்க. ஸோ நீங்கள் பேக்கிங் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்ன ஞாபகம் வைக்கணும்னா, வடை எப்போவுமே வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் பேக் பண்ணணும். இல்லாட்டி அந்த க்ரன்ச்சினஸ்ஸே இருக்காது. ஸோ வடையை வந்து நல்லா ஆற வச்சுட்டதுக்கப்புறமா தான் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த பாக்ஸில் வைக்கிறீங்களோ அது எல்லாமே வடையை போட்டுட்டு மேலே வந்து ஒரு 2-3 டிஷ்யூ பேப்பரை வச்சு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிங்கன்னா அந்த க்ரன்ச்சினஸ் வந்து கொஞ்சம் நேரம் இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் கெட்டில் கொஞ்சம் ஹாட் வாட்டரை வந்து சூடு பண்ணி வச்சுட்டு ஹாட் வாட்டரை அப்படியே நீங்கள் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே இது கொதிக்க ஆரம்பிச்சிரும். லைட்டாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு டேங்கி ஃப்ளேவருக்காக. லெமன் இல்லைனாலும் அது ஆப்ஷனல் தான், தேவையில்லை. அதுக்கப்புறம் நல்லா இது கொதிக்க ஆரம்பித்தோன்னே நீங்கள் ரவா போட்டு
கன்சிஸ்டன்சி பார்த்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியதா. ஸோ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்க்குறதுக்கு அளவு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது, அதில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ 3rd பேட்ச் வடையும் ரெடி ஆயாச்சு. இங்கேயும் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து ரவை வந்து ஸ்லோவாக போட ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து எப்போவுமே எனக்கு வந்து மெஷர்மெண்ட் கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட் 1 கப்புக்கு இவ்வளோ ரவை அப்படின்லாம் வராது. ஸோ நான் எனக்கு எல்லாமே கை அளவும் கண்ணளவும் தான். ஸோ போடும்போதே அது வந்து கெட்டியாக இருக்குது வருதா அதை பார்த்து தான் நான் வந்து அதை ஸ்டாப் பண்ணுவேன். ஸோ நீங்கள் தண்ணியில் வந்து அப்படியே ரவா போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த அளவு கொஞ்சம் கெட்டியாக வந்ததுக்கப்புறம், அதாவது அது கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கணும். வந்ததுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். ஸோ இது வந்து வடையும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நமக்கு இப்போது ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வடையில் தான். ஸோ எல்லா வடையும் சுட்டதுக்கப்புறமா பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 100 வடை இருக்குங்க. எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டு எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து சாப்பிட வேண்டியதுதான். ஸோ காலையில் போனீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எல்லார் வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு டிஷ் வந்திருக்கும். ஸோ எங்கள் வீட்டிலேருந்து இன்றைக்கி போன டிஷ்ஷு வந்து வடை அண்ட் கிச்சடி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.